ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய லெந்து நாட்களை நாம் காணும்படியாகவும் இதை அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு எண்ணி அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். லெந்து நாட்கள் என்பது ஆண்டவருடைய அன்பையும் செயலையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளையும் திரும்பி பார்க்கக்கூடிய நாட்களாய் இருக்கிறது. மீண்டும் நாம் மனம் திரும்புவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் கிருபையாக கொடுத்த நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். இந்த அருமையான இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, மனித பாவத்திற்கு கடவுள் பதில் சிலுவை. மனிதனுடைய பாவத்திற்கு கடவுளுடைய பதில் சிலுவை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் பார்க்கும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து நிற்கிறார்கள், இலவசமாய் அவர் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, எல்லாரும் பாவம் செய்து தீமையை வருவித்து நாம் தண்டனையை பெற வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை மனுக்குலம் ஆனது பாவத்தின் நிமித்தமாக, பாவம் செய்தது நிமித்தமாக தேவனுடைய மகிமையையும் அவருடைய கிருபையும் இழந்து மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்குள் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே உலக மனுக்குலம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில இருந்தது. எங்கு பார்த்தாலும் தீமைகளும் போராட்டமும் பலவிதமான அநீதிகளும் வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய திட்டமே மாறி மனுக்குலம் எல்லாருமே பாவம் செய்து அவருடைய மகிமையை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஒரே ஒரு வழி, மனுக்குலம் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் மனுக்குலம் அழிக்கப்பட்டு விட்டோமானால் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல் போகிவிடுமே. ஆண்டவர் மனுக்குலத்தை நேசித்து அன்பை தந்து இந்த உலகத்தை இதுவரை அழகாக நடத்தி வந்த ஆண்டவர் தம் திட்டத்தை மாற்றுகிறார். அந்த திட்டம் என்ன? தம் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவை மரணத்தை சந்திக்க செய்து இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் செய்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த அருமையான நேரத்திலே மனுக்குலம் மீட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய பதில் சிலுவை தான். எனவே தமது சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல பிறக்க செய்து அந்த குழந்தை வளர்ந்து நீதி நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி இறுதியிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் சிலுவைக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்படியாக அநேக குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் மரிப்பதற்காகவே ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அது இயேசுவானவர் தான். இது ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது. தேவனுடைய பிதாவினுடைய கடவுளுடைய திட்டமாய் இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரனை மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பின ஒரு பிதா. இயேசுவானவரும் தாம் இன்ன விதமாய் மரிக்கப் போகிறேன் என்று அவருக்கு தெரியும். மரிப்பதற்காகவே பிறந்தேன் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். எனவே தமது பணிகளெல்லாம் முடித்து அந்த மரணத்திற்காக ஆயத்தப்படுகிறார். பாருங்க, மரண நாளை நாம் அறிந்தோமானால் வாடுகிற நாட்கள் நரகமாகிவிடும். நாம் என்று மரிக்கிறோம் என்று நமக்கு தெரிந்து விட்டோமானால் வாடுகிற வாழ்க்கை நிம்மதி இழந்து போய் விடுவோம். எனவேதான் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் கர்த்தர் ரகசியமாய் வைத்திருக்கிறார். ஆனால் இயேசுவானவருடைய பிறப்பு, அவருடைய பணி, அவருடைய முடிவு அப்படி அல்ல. எப்படி ஆனாலும் நான் சிலுவையில மரிக்க வேண்டும், என்னுடைய முடிவு இதுதான் என்று இயேசுவானவர் அறிந்திருந்தார். எனவே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அந்த மரணத்திற்கென்று தம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுது கூட எத்தனையோ ஜனக்கூட்டங்கள் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தை விட்டுவிட்டு எருசலேமினுடைய அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே இயேசுவை தவறாக வழிநடத்தினாலும் கூட அவருடைய அழைப்பிலே அவர் இறுதி வரை உண்மையோடு இருந்தார். அவருக்கு தெரியும், என்னுடைய முடிவு என்பது நான் சிலுவையிலே மரிக்க வேண்டிய நாள் உண்டு என்று அவருக்கு தெரியும். அதற்கென்றே அவர் ஆயத்தப்பட்டார். எப்படி இந்த சிலுவை நான் சந்திக்க முடியும்? ஒருவேளை அந்த சிலுவை பாடுகளை சந்திக்கக்கூடிய அந்த கடைசி நாட்களிலே உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். தமது மரணம் எத்தனை கொடுமையானது என்று இயேசுவானவர் அறிகிறார்.
எனவேதான் பிதாவுடைய சமூகத்திலே சென்று 3 முறை அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுதானால் நீங்கட்டும் என்று சொல்லி, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய விருப்பத்திற்கும் நான் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறார். தம் சீடர்களை தம்மோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். ஆனால் சீடர்களோ உறக்கத்தை நேசித்து உறங்கிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் முறை வந்து தட்டி எழுப்புகிறார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி. ஆனால் அந்த சீடர்கள் அந்த முடிவை அறியாதது நிமித்தமாக இந்த உலகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். 2வது முறையும் அதே போல ஜெபித்து சீடர்களை பார்க்கிறார். தமக்கென்று ஆதரவா இருக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு அந்த சீடர்களை மீண்டுமாக தட்டி எழுப்புகிறார். ஆனால் 3வது முறை பிதாவோடு கூட அவர் ஜெபித்து வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, நான் எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், புறப்படலாம். சீடர்களை அழைத்து பாருங்கள், புறப்படலாம். ஒருவேளை இந்த பிதாவோடு கொண்ட இந்த ஐக்கியம், பிதாவோடு கொண்ட இந்த ஜெபம், பிதாவோடு நேரத்தை செலவிட்ட அந்த நேரங்கள் இந்த சிலுவை பாடுகளை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தது. அன்பான குடும்பத்தின் மக்களை, இன்னைக்கு கூட நம்ம கடினமான பாதையில செல்ல வேண்டிய ஒரு நிலை நமக்கு வாழ்க்கையில வருகிறது. நம்மால் சொந்த பலத்தால் நாம் தாண்டி செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகின்ற நேரத்திலே பிதாவோடு ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனை மாறி அல்ல, அந்த பிரச்சனையை தாண்டி செல்லக்கூடிய வழிகளையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து விடுவார். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். அனுதினமும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஒருவேளை சுய பலத்தோடு சுய முயற்சியோடு இந்த போராட்டத்தை சந்திக்க மேற்கொள்ள முடியாத நிலையில ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பாதையை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நமக்கு தருவார். இதேதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். 2 முறை போராடி ஜெபிக்கிறார். 3வது முறை ஜெபித்து வந்த பிறகு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், என் பிதா இந்த சிலுவை பாடுகளிலே என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அதை சந்திக்க ஆயத்தப்படுகிறார். சீடர்கள் எழுந்து நிற்கிறாங்க, எதிரிகள் வருகிறார்கள். உடனே பேதுரு செய்த பணி, தன்னுடைய ஈட்டி எடுத்து, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரு எதிரியினுடைய காதை வெட்டி போடுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் இந்த சிலுவை பாடுகளை இயேசு சந்திக்க கூடாது என்று சொல்லி வேறு விதத்துல, வேறு வழியிலே அந்த பிரச்சனையை அணுகும்படியாய் அந்த பேதுரு முற்படுகிறார். அந்த இயேசுவானவர் அவனை கடிந்து கொண்டு அந்த இடத்துல அற்புதங்களை செய்தவனை சுகமாக்கி அந்த சிலுவை பாதைகளிலே சந்திக்க ஆயத்தப்படுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை நமக்கென்று வைக்கப்பட்ட சிலுவை பாதைகள், நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையினுடைய பாதைகள், இது ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நாம் தாண்டி செல்லுகின்ற பொழுது சிலுவை பாடுகள் நமக்கு பாரமாய் இருக்கவே இருக்காது. எனவே பேதுருவை கடிந்து கொள்கிறார். இதோ இந்த பாதையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இதற்கு பட்டயம் நமக்கு பதில் அல்ல, யுத்தம் நமக்கு பதில் அல்ல, அந்த பிரச்சனையை சந்தித்து சிலுவை சந்திப்பதுதான் எனக்கு பதில் என்று சொல்லி தம்மை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை கிறிஸ்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய மீட்பை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம். அதே போலதான் இது ஆண்டவருடைய திட்டமாய் மாறுகிறது. அந்த திட்டத்தை மனமுவந்தவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார். அந்த திட்டத்தினுடைய முடிவு ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீட்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் செய்த பாவங்கள், இன்றும் பாவத்தில் விழுந்து நாம் அறியாதபடி செய்கிற தவறுகள் எல்லாவற்றுக்கும் பிரதிபலனாக சிலுவை நமக்கு முன்பதாக நிற்கிறது. நம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது மீட்பின் திட்டம் நமக்கு தெரியும். இந்த சிலுவை நமக்கு முன்பதாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். சிலுவை நமக்கு முன்பதாக இருக்கும்போது அதுவே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. சிலுவை நமக்கு முன்பதாக இருக்கும்போது அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. நம்மையும் மீட்க கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இந்த லெந்த நாட்களை ஆரம்பிப்போம். இந்த லெந்த நாட்களில் கடந்து செல்லுவோம். நிச்சயமாய் சிலுவை பாதையிலே கர்த்தருடைய ஒத்தாசையோடு தாண்டி செல்லுவோம். நம்மை மீட்கும்படியாக நமக்கு முன்பதாக சிலுவை ஒரு மிகப்பெரிய பதிலாய் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவரோடு கூட நாமும் ஐக்கியப்படுவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. சிலுவை மீட்பின் அடையாளமாக எங்களுக்கு முன் வைத்தீரப்பா. மனுக்குலம் அழிக்கப்பட வேண்டிய நிலையில சிலுவை எங்களை மீட்டெடுத்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். இன்றும் எங்களுடைய வாழ்வில் வருகிற போராட்டங்களிலே, துன்பங்களிலே உம்முடைய ஒத்தாசையோடு இந்த சிலுவை பாதைகளை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுறோம். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு நம்பிக்கை சிலுவை ஆண்டவரே. இந்த சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமாதானத்தை, நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.